ஓம் சாந்தி. செப்டம்பர் 20, 2024. காலை முரளி பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தந்தையை பிரம்மாவை போல் கடவுளின் உதவியாளர்கள் ஆக வேண்டும். தந்தை குழந்தைகளாகி உங்களுக்கு சேவை செய்வதற்காக சங்கம யுகத்தில் வருகின்றார். கேள்வி: அதி மங்களகரமான இந்த சங்கம யுகம் எவ்வாறு அதி அழகான நன்மை பயக்கின்ற யுகம் ஆகும்? பதில்: இந்நேரத்தில் மாத்திரமே குழந்தைகளாகிய நீங்கள், அதாவது ஆண்கள் பெண்கள் ஆகிய இரு பாலருமே அதி மேன்மையானவர்கள் ஆகின்றீர்கள். இந்த சங்கம யுகமே கலியுகத்தின் இறுதிக்கும் சத்திய யுகத்தின் ஆரம்பத்திற்கும் இடையிலுள்ள காலப்பகுதியாகும். தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்காக இறை பல்கலைக்கழகத்தை திறந்து வைக்கின்ற இந்நேரத்திலேயே நீங்கள் மனிதர்களிலிருந்து தேவர்களாக மாறுகின்றீர்கள். கல்பம் முழுவதிலும் இத்தகைய பல்கலைக்கழகம் வேறு எந்த காலத்திலும் இருப்பதில்லை. இந்நேரத்தில் மாத்திரமே அனைவரும் சத்கதியை பெறுகின்றனர். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை இங்கு அமர்ந்திருந்து ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். இங்கு அமர்ந்திருக்கும் பொழுது தந்தையே தூய்மையாக்குபவர் என்பதால் முதலில் அவரையே நீங்கள் நினைவு செய்கின்றீர்கள். அவரை நினைவு செய்வதனால் தூய்மையானவர்களாகவும் சதோப்பிரதானமாகவும் ஆகுவதே உங்கள் இலக்காகும். சதோஸ்திதியை அடைவது உங்கள் இலக்கு அல்ல. நீங்கள் சதோப்பிரதான் ஆக வேண்டும். இதனாலேயே நீங்கள் நிச்சயமாக தந்தையை நினைவு செய்யவும் வேண்டும். அத்துடன் உங்கள் இனிய வீட்டையும் நினைவு செய்யுங்கள். ஏனெனில் நீங்கள் அங்கு செல்ல வேண்டும். உங்களுக்கு அங்கு செல்ல செழிப்பும் தேவை. ஏனெனில் நீங்கள் அந்த பேற்றை கொண்டிருப்பதனால் நீங்கள் ஸ்வர்க்க பூமியையும் நினைவு செய்ய வேண்டும். நீங்கள் தந்தையின் குழந்தைகள் ஆகியுள்ளதை குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் தந்தையிடமிருந்து கற்பித்தல்களை பெற்று உங்கள் முயற்சிகளுக்கு ஏற்ப வரிசை கிரமமாக ஸ்வர்க்கத்திற்கு செல்வீர்கள். மற்ற உயிர் வாழும் ஆத்மாக்கள் அனைவரும் அமைதி தாமத்திற்கு செல்வார்கள். அனைவரும் நிச்சயமாக வீடு திரும்ப வேண்டும். இப்பொழுது இது ராவண ராஜ்யம் என்பதையும் குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். இதனுடன் ஒப்பிட்டே சத்திய யுகத்திற்கு ராமராஜ்யம் என பெயர் வழங்கப்பட்டுள்ளது. பின்னர் இரு கலைகள் குறைவடைகின்றன. ஒன்று சூரிய வம்சம் என்றும் மற்றொன்று சந்திர வம்சம் என்றும் அழைக்கப்படுகின்றன. கிறிஸ்துவர்களுக்கு ஒரே ஒரு வம்சம் இருப்பது போன்று இதுவும் ஒரே ஒரு வம்சமாகும். எவ்வாறாயினும் அதில் சூரிய வம்சமும் சந்திர வம்சமும் உள்ளன. இந்த விஷயங்கள் சமய நூல்கள் எதனிலும் குறிப்பிடப்படவில்லை. தந்தை இங்கிருந்து உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். இது ஞானம் என்று அழைக்கப்படுகிறது. ஸ்வர்க்கம் ஸ்தாபிக்கப்பட்டதும் ஞானத்திற்கான தேவை இருக்காது. குழந்தைகளாகிய உங்களுக்கு அதி மங்களகரமான சங்கமயுகத்தில் மாத்திரமே இந்த ஞானம் கற்பிக்கப்படுகிறது. உங்கள் நிலையங்களிலும் நூதன சாலைகளிலும் பெரிய எழுத்துக்களில் எழுதப்பட வேண்டும். சகோதர சகோதரிகளே, இந்த அதி மங்களகரமான சங்கம யுகம் ஒரு முறை மாத்திரமே வருகிறது. அதி மங்களகரமான சங்கமயுகம் என்பதன் அர்த்தத்தை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. எனவே நீங்கள் இவ்வாறும் எழுத வேண்டும். இதுவே கலியுகத்தின் இறுதியும் சத்திய யுகத்தின் ஆரம்பமும் சந்திக்கின்ற சங்கம யுகமாகும். எனவே சங்கம யுகமே அதி அழகான நன்மை பயக்கும் யுகமாகும். தந்தை கூறுகின்றார், நான் அதி மங்களகரமான சங்கம யுகத்தில் மாத்திரமே வருகின்றேன். எனவே சங்கம யுகத்தின் அர்த்தமும் உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. விலைமாதர் இல்லத்தின் இறுதியும் சிவாலயத்தின் ஆரம்பமுமே அதி மங்களகரமான சங்கம யுகம் எனப்படுகிறது. இங்கு அனைவரும் விகாரம் நிறைந்தவர்களாக உள்ளனர். அங்கோ அனைவரும் விகாரமற்றவர்கள். எனவே விகாரமற்றவர்களே நிச்சயமாக அதி உயர்ந்தவர்கள் எனப்படுகின்றனர். ஆண்கள் பெண்கள் இரு பாலருமே அதி உயர்ந்தவர்கள் ஆகின்றனர். எனவே அவர்களது பெயர்கள் அதி மேன்மையான மனிதர்கள், புருஷோத்தமர்கள் என்பதாகும்.
இது சங்கமயுகம் என்பதை குழந்தைகளாகிய உங்களையும் தந்தையையும் தவிர வேறு எவருமே அறிய மாட்டார்கள். அதி மங்களகரமான சங்கமயுகம் எப்பொழுது வருகிறது என்பது எவரது புத்தியிலும் புகுவதில்லை. தந்தை இப்பொழுது வந்துவிட்டார். அவரே மனித உலக விருட்சத்தின் விதையாவார். அவர் அதிகளவில் புகழப்படுகின்றார். அவரே ஞானக்கடலும் பேரானந்த கடலும் தூய்மையாக்குபவரும் ஆவார். இந்த ஞானத்தின் மூலமாக அவர் அனைவருக்கும் சத்கதியை அருள்கின்றார். பக்தி செய்வதனால் சத்கதி பெறப்படுகிறது என நீங்கள் ஒரு பொழுதும் கூற மாட்டீர்கள். சத்யுகத்தில் மாத்திரமே சத்கதி உள்ளது. அது ஞானத்தின் மூலமாகவே இடம்பெறுகிறது. எனவே அவர் நிச்சயமாக கலியுக இறுதியினதும் சத்திய யுக ஆரம்பத்தினதும் சங்கமத்திலேயே வருவார். தந்தை விளங்கப்படுத்தி அனைத்தையும் மிகவும் தெளிவாக்குகின்றார். புதியவர்கள் வருகின்றனர். அவர்கள் ஒவ்வொரு கல்பத்திலும் வந்திருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்தும் வருவார்கள். இவ்வாறாகவே ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். நீங்களே கடவுளின் உண்மையான உதவியாளர்கள் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். அவர் ஒரு நபருக்கு மாத்திரம் கற்பிக்க மாட்டார். ஒருவர் கற்கின்றார், பின்னர் அவரிடம் நீங்கள் கற்கின்றீர்கள். அதன் பின்னர் மற்றவர்களுக்கும் கற்பிக்கின்றீர்கள். இதனாலேயே இப்பெரிய பல்கலைக்கழகம் இங்கு திறக்கப்பட வேண்டும். முழு உலகிலும் இத்தகைய இன்னுமொரு பல்கலைக்கழகம் இருக்கவும் முடியாது. இறை பல்கலைக்கழகம் என ஒன்று இருக்க முடியும் என்பதை உலக மக்கள் எவரும் அறிந்திருக்கவும் மாட்டார்கள். கீதையின் கடவுளாகிய சிவன் வந்து இந்த பல்கலைக்கழகத்தை திறந்து வைக்கின்றார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது அறிவீர்கள். அவர் உங்களை தேவர்களான புதிய உலகின் அதிபதிகள் ஆக்குகின்றார். தமோபிரதானம் ஆகியுள்ள ஆத்மாக்கள் இந்நேரத்தில் மீண்டும் ஒருமுறை சதோபிரதானம் ஆக வேண்டும். இந்நேரத்தில் அனைவரும் தமோபிரதானமாக உள்ளனர். சில குமார்களும் குமாரிகளும் சந்நியாசிகளும் தூய்மையாக இருந்தாலும் தற்காலத்தில் அந்த தூய்மை இருப்பதில்லை. முதலில் கீழிறங்கி வருகின்ற ஆத்மாக்கள் தூய்மையாக உள்ளனர். பின்னர் அவர்கள் தூய்மையற்றவர்கள் ஆகின்றனர். அனைவரும் சதோ பிரதான் சதோ ரஜோ தமோ ஸ்திதிகளை கடந்து செல்ல வேண்டும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இறுதியில் அனைவரும் தமோ பிரதானம் ஆகின்றனர். தந்தை இப்பொழுது இங்கு அமர்ந்திருந்து தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். இந்த விருட்சம் முழுமையாக முக்கிய நிலையாகிய தமோபிரதான் நிலையை அடைந்து விட்டது. அது பழையதாகிவிட்டதால் நிச்சயமாக அழிக்கப்பட வேண்டும். இது பல்வேறு சமயங்களையும் கொண்ட விருட்சமாகும். இதனாலேயே இது எல்லையற்ற பல்வகை நாடகம் எனப்படுகிறது. விருட்சம் மிகவும் பெரியதும் எல்லையற்றதும் ஆகும். அவை விதைகளை விதைக்கும் பொழுது தோன்றுகின்ற உயிரற்ற மரங்களாகும். இது பல்வேறு சமயங்களினதும் பல்வகை படமாகும். அனைவரும் மனிதர்களே, எனினும் அவர்களுக்கிடையில் பல வகையினர் உள்ளனர். இதனாலேயே அவர்கள் எல்லையற்ற பல்வகை நாடகம் பற்றி பேசுகின்றனர். எவ்வாறு சகல சமயங்களும் வரிசை கிரமமாக கீழிறங்குகின்றன என்பதை நீங்கள் மாத்திரமே அறிவீர்கள். அனைவரும் திரும்பிச் சென்று பின்னர் கீழிறங்க வேண்டும். இந்நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது. இது அற்புதமான நாடகம். இத்தகைய சின்னம் சிறிய ஆத்மாவில், அதாவது பரமாத்மாவில் அத்தகையதோர் பெரிய பாகம் பதிவாகி இருப்பது அற்புதமாகும். பரமும் ஆத்மாவும் இணைந்து கடவுள் என்று அழைக்கப்படுகின்றார், அதாவது சுப்ரீம் ஆத்மா. அவரே சகல ஆத்மாக்களினதும் தந்தை என்பதால் நீங்கள் அவரை பாபா என்று அழைக்கின்றீர்கள். ஆத்மாக்களே தங்களுடைய முழு பாகங்களையும் நடிப்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். மனிதர்கள் இதனை அறிய மாட்டார்கள். ஆத்மாக்கள் செயல்களின் தாக்கத்திற்கு அப்பாற்பட்டவை என அவர்கள் கூறுகின்றனர். உண்மையில் அந்த வார்த்தைகள் தவறானவை. ஆத்மாக்கள் செயல்களின் தாக்கத்திற்கு அப்பாற்பட்டவை அல்ல என்பதையும் நீங்கள் பெரிய எழுத்துக்களில் எழுத வேண்டும். ஒவ்வொரு ஆத்மாவும் தான் செய்த நல்ல தீய செயல்களின் பலனை பெறுகின்றார். ஆத்மாக்கள் தூய்மையற்ற சமஸ்காரங்களினால் தூய்மையற்றவர்கள் ஆகின்றனர். இதனாலேயே அவர்கள் தேவர்களின் விக்கிரகங்களுக்கு முன்னால் சென்று அவர்களின் புகழை பாடுகின்றனர்.
நீங்கள் இப்பொழுது உங்களது 84 பிறவிகளை பற்றியும் அறிவீர்கள். வேறு எந்த மனிதர்களும் இதனை அறிய மாட்டார்கள். நீங்கள் அவர்களிடம் சென்று அவர்களது 84 பிறவிகளையும் பற்றி கூறும் பொழுது அல்லது அதனை நிரூபித்து காட்டும் பொழுது சமய நூல்கள் அனைத்தும் பொய்யானவையா என அவர்கள் கேட்கின்றார்கள். மனிதர்கள் 8.4 மில்லியன் உயிரினங்களாக பிறப்பதாக அவர்கள் கேள்விப்பட்டுள்ளார்கள். கீதையே சகல சமய நூல்களினதும் ரத்தினம் என்பதை தந்தையே இங்கிருந்து உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். தந்தை 5000 வருடங்களுக்கு முன்னரும் எங்களுக்கு கற்பித்த ராஜயோகத்தையே இப்பொழுதும் எங்களுக்கு கற்பிக்கின்றார். நாங்கள் தூய்மையாக இருந்தோம் என்பதையும் தூய இல்லற தர்மத்திற்கு உரியவர்களாக இருந்தோம் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். அது இப்பொழுது ஒரு தர்மம் என அழைக்கப்பட முடியாது. மக்கள் அதர்மவான்களாக ஆகிவிட்டனர், அதாவது விகாரமானவர்கள் ஆகிவிட்டனர். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது இந்த நாடகத்தை புரிந்து கொள்கிறீர்கள். இது தொடர்ந்தும் 5000 வருடங்களுக்கு ஒரு முறை மீண்டும் மீண்டும் நிகழ்கின்ற எல்லையற்ற நாடகம். 100,000 வருடங்கள் கொண்ட எதனையும் எவராலும் புரிந்து கொள்ள முடியாது. இது நேற்றைய விஷயமாகும். நேற்று நீங்கள் சிவாலயத்தில் இருந்தீர்கள், இன்று விலைமாதர் இல்லத்தில் உள்ளீர்கள். நாளை நீங்கள் மறுபடியும் சிவாலயத்தில் இருப்பீர்கள். சத்திய யுகமானது சிவாலயம் அல்லது ஸ்வர்க்கம் எனவும் திரேதா யுகம் அரை ஸ்வர்க்கம் எனவும் அழைக்கப்படுகின்றன. நீங்கள் அங்கு பல வருடங்கள் இருப்பீர்கள். நீங்கள் மறு பிறவி எடுக்க வேண்டும். இது ராவண ராஜ்யம் எனப்படுகிறது. நீங்கள் அரை கல்பத்திற்கு தூய்மையற்றவர்கள் ஆகினீர்கள். தந்தை இப்பொழுது கூறுகின்றார், வீட்டில் வாழும் பொழுதும் ஒரு தாமரையைப் போல் தூய்மையாகுங்கள். குமார்களும் குமாரிகளும் எப்படியோ தூய்மையானவர்களே. அவர்களுக்கு விளங்கப்படுத்தப்படுகிறது, நீங்கள் இல்லறத்தில் ஈடுபடக்கூடாது. இல்லாதுவிட்டால் அங்கு நீங்கள் மீண்டும் தூய்மையாகுவதற்காக முயற்சி செய்ய வேண்டியிருக்கும். கடவுள் பேசுகின்றார், தூய்மையாகுங்கள். நீங்கள் எல்லையற்ற தந்தை கூறுவதை கேட்க வேண்டும். நீங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்துடன் வசிக்கும் பொழுதும் ஒரு தாமரை மலர் போன்று தூய்மையாக வாழ முடியும். எனவே தந்தை உங்களை 21 பிறவிகளுக்கு தூய்மையற்றவர் ஆகாமல் பாதுகாக்கும் போது நீங்கள் ஏன் உங்கள் குழந்தைகளில் தூய்மையற்றவர்கள் ஆகும் பழக்கத்தை பதியச் செய்கின்றீர்கள்? நீங்கள் உங்கள் குடும்பத்தினதும் சமூகத்தினதும் அபிப்பிராயங்களை துறந்துவிடவும் வேண்டும். இது ஓர் எல்லையற்ற விஷயமாகும். அனைத்து சமயங்களிலும் பிரம்மாச்சாரிகள் பலர் உள்ளனர். எனினும் அவர்கள் இன்னமும் ராவண ராஜ்யத்திலேயே வசிப்பதால் பாதுகாப்பாக வாழ்வதில் சற்று கடினம் உள்ளது. வெளிநாடுகளிலும் கூட பலர் திருமணம் செய்யாமல் இருந்து பின்னர் தங்கள் முதுமை காலத்தில் சகவாசத்திற்காக திருமணம் செய்கின்றனர். அவர்கள் குற்ற பார்வையினால் திருமணம் செய்வதில்லை. அத்தகைய பலர் உலகில் உள்ளனர். அவர் மிக நன்றாக பராமரிக்கப்படுவார். பின்னர் அவர் மரணிக்கும் பொழுது குறிப்பிட்ட அளவை அந்த நபருக்கு சகப்பாடிக்கு விட்டு விடுகின்றார். மற்றதை புண்ணிய செயல்களுக்காக கொடுக்கின்றார். அவர்கள் செல்வதற்கு மரணிப்பதற்கு முன்னர் ஒரு நிதியத்தை உருவாக்கிவிட்டே செல்கின்றனர். அவர்கள் வெளிநாடுகளிலும் பெரிய நம்பிக்கை ட்ரஸ்டிகளை கொண்டிருக்கின்றார்கள். அவை பின்னர் இங்கு உதவி செய்யும். இந்தியாவில் வெளிநாடுகளுக்கு உதவக்கூடிய நம்பிக்கை நிதியங்கள் கிடையாது. இங்கு மக்கள் ஏழைகள் என்பதால் அவர்களால் எவ்வாறு உதவ முடியும்? அங்கு அவர்கள் பெருமளவு பணத்தை கொண்டிருக்கிறார்கள். பாரதம் ஏழ்மையானது. பாரத மக்களின் நிலைமையை பாருங்கள். பாரதம் முடிசூடப்பட்டிருந்தது, ஆனால் அது நேற்றைய விஷயமே. 3000 வருடங்களுக்கு முன்னர் வைகுந்தம் இருந்தது என அவர்களே கூறுகின்றனர். தந்தை மாத்திரமே அதனை உருவாக்குகின்றார். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கும் பொருட்டு தந்தை எவ்வாறு மேலிருந்து இங்கு கீழிறங்கி வருகின்றார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவரே ஞானக்கடலும் தூய்மையாக்குபவரும் அனைவருக்கும் சத்கதியை அருள்பவரும், அதாவது அவரே அனைவரையும் தூய்மையாக்குபவரும் ஆவார். அனைவரும் எனது புகழை பாடுகின்றனர் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள்.
நான் உங்களை தூய்மையாக்குவதற்காகவே இங்கு இந்த தூய்மையற்ற உலகிற்கு வருகின்றேன். நீங்கள் தூய்மையாகுவதால் முதலில் தூய உலகிற்கு செல்கின்றீர்கள். நீங்கள் பெருமளவு சந்தோஷத்தை அனுபவம் செய்கின்றீர்கள். பின்னர் ராவண ராஜ்யத்தில் நீங்கள் வீழ்ந்து விடுகின்றீர்கள். மக்கள் பரமதந்தை பரமாத்மாவை ஞானக்கடல் என்றும் அமைதிக்கடல் என்றும் தூய்மையாக்குபவர் என்றும் பாடுகின்ற பொழுதிலும் உங்களை தூய்மையாக்குவதற்காக அவர் எப்பொழுது வருகின்றார் என்பது அவர்களில் எவருக்கும் தெரியாது. தந்தை கூறுகின்றார், நீங்கள் என்னை புகழ்கின்றீர்கள். நான் இப்பொழுது வந்து எனது அறிமுகத்தை உங்களுக்கு கொடுக்கின்றேன். நான் 5000 வருடங்களுக்கு ஒரு முறை இந்த அதி மங்களகரமான சங்கம யுகத்தில் வருகின்றேன். நான் எவ்வாறு வருகின்றேன் என்பதையும் உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றேன். படங்களும் உள்ளன. பிரம்மா சூட்சும உலகில் இருப்பதில்லை. பிரம்மா இங்கேயே இருக்கின்றார். பிராமணர்களும் இங்கேயே இருக்கின்றார்கள். இவர் முப்பாட்டனார் என அழைக்கப்படுவதுடன் இவருடைய வம்சாவளி விருட்சமும் உள்ளது. மனித உலக வம்சாவளி விருட்சமானது பிரஜாபிதா பிரம்மாவுடனேயே ஆரம்பமாகிறது. இவரே பிரஜாபிதா மக்களின் தந்தை என்பதால் நிச்சயமாக இவருடைய மக்களும் இருக்கவே வேண்டும். அவர்கள் இவருடைய பிரம்மா பௌதீக படைப்பாக இருக்க முடியாது. எனவே நிச்சயமாக அவர்கள் தத்தெடுக்கப்பட்டவர்களாகவே வேண்டும். அவரே முப்பாட்டனார். எனவே நிச்சயமாக அவர் அனைவரையும் தத்தெடுத்திருக்க வேண்டும். குழந்தைகளான நீங்கள் அனைவரும் தத்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள். இப்பொழுது நீங்கள் பிராமணர்கள் ஆகியுள்ளீர்கள். பின்னர் நீங்கள் தேவர்கள் ஆக வேண்டும். நீங்கள் சூத்ரர்களிலிருந்து பிராமணர்கள் ஆகுவதும் பிராமணர்களிலிருந்து தேவர்கள் ஆகுவதும் ஒரு குட்டிக்கரணம் அடிப்பது ஆகும். பல்வகை ரூபம் உள்ளது. அனைவரும் நிச்சயமாக அங்கிருந்து இங்கு வந்தாக வேண்டும். அனைவரும் கீழே வந்த பின்னர் படைப்பவரும் வருகின்றார். அவர் படைப்பவராகவும் இயக்குனராகவும் இருப்பதுடன் நடிக்கவும் செய்கின்றார். தந்தை கூறுகின்றார், ஓ ஆத்மாக்களே, நீங்கள் என்னை அறிவீர்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் அனைவரும் எனது குழந்தைகள். முதலில் நீங்கள் சத்யுகத்தில் ஷரீரங்களை எடுத்து அத்தகைய சந்தோஷமான சிறந்த பாகங்களை நடித்தீர்கள். பின்னர் 84 பிறவிகளையும் எடுக்கையில் அதிக அளவு துன்பத்திற்கு உள்ளாகினீர்கள். நாடகங்களுக்கு படைப்பவர்கள், இயக்குனர், தயாரிப்பாளர்கள் போன்றோர் உள்ளனர். இந்நாடகம் எல்லையற்றது. எவருமே இந்த எல்லையற்ற நாடகத்தை பற்றி அறிய மாட்டார்கள். பக்தி மார்க்கத்தில் அவர்கள் மக்களின் புத்தியில் நிலைத்து நிற்கும் வகையில் அத்தகைய விஷயங்களை காண்பிக்கிறார்கள். தந்தை இப்பொழுது கூறுகின்றார், இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, அந்த சமய நூல்கள் அனைத்தும் பக்தி மார்க்கத்திற்கு உரியவை. பக்தி மார்க்கத்தில் பெருமளவு சம்பிரதாயங்கள் உள்ளன. ஒரு விதையிலிருந்து விருட்சத்தின் விரிவாக்கம் இடம்பெறுவதைப் போன்று ஒரு சின்னம் சிறிய விதையிலிருந்து மிகப்பெரிய விருட்சம் உருவாகி பறந்து விரிவது போன்று பக்தியிலும் அதிக அளவு விரிவாக்கம் உள்ளது. இந்த ஞானம் ஒரு விதையாகும். அதற்கு எவ்வித சம்பிரதாயமும் தேவையில்லை. தந்தை கூறுகின்றார், உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள். இதற்கு வேறு எவ்வித பிரமாணங்களோ ஒழுக்க விதிமுறைகளோ கிடையாது. அவை அனைத்தும் முடிவுக்கு வருகின்றன. நீங்கள் ஒருமுறை சத்கதியை பெற்றுவிட்டால் அதன் பின்னர் வேறு எதற்கான தேவையும் கிடையாது. நீங்கள் பெருமளவு பக்தி செய்துள்ளீர்கள். எனவே அதற்கான பலனை உங்களுக்கு கொடுப்பதற்கு நான் வந்திருக்கின்றேன். தேவர்கள் சிவாலயத்திலேயே வாழ்ந்தார்கள். இதனாலேயே மக்கள் ஆலயங்களுக்கு சென்று அவர்களின் புகழை பாடுகின்றார்கள். தந்தை இப்பொழுது விளங்கப்படுத்துகின்றார், இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, நான் 5000 வருடங்களுக்கு முன்னரும் உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன். உங்களை ஓர் ஆத்மாவாக கருதுங்கள். ஷரீர உறவு முறைகள் அனைத்தையும் துறந்து உங்கள் தந்தையாகி என்னை நினைவு செய்யுங்கள். உங்கள் பாவங்கள் இந்த யோக அக்னியில் எரிக்கப்படும். தந்தை இப்பொழுது எதையெல்லாம் விளங்கப்படுத்துகின்றாரோ அதனை அவர் ஒவ்வொரு கல்பத்திலும் விளங்கப்படுத்தியுள்ளார். கீதையிலும் கூட சில நல்ல வார்த்தைகள் உள்ளன. மன்மனாபவ் என்றால் என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள் என்பதாகும். சிவ் பாபா கூறுகின்றார், நான் இங்கு வந்துவிட்டேன்.
யாருடைய சரீரத்தில் நான் பிரவேசிக்கின்றேன் என்பதையும் உங்களுக்கு கூறுகின்றேன். நான் பிரம்மா மூலம் அனைத்து வேதங்களினதும் சமய நூல்களினதும் சாராம்சத்தை உங்களுக்கு கூறுகின்றேன். மக்கள் இந்த உருவங்களை காட்டுகின்றார்கள், ஆனால் அவர்கள் அவற்றின் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. சிவ் பாபா எவ்வாறு பிரம்மாவின் சரீரத்தின் மூலம் சமய நூல்கள் அனைத்தினதும் சாராம்சத்தை உங்களுக்கு கூறுகின்றார் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அவர் 84 பிறவிகளை கொண்ட நாடகத்தின் ரகசியங்களையும் உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். இவருடைய பல பிறவிகளின் இறுதி பிறவியிலேயே நான் வருகின்றேன். பின்னர் இவர் முதலாம் இலக்க இளவரசராகி பின்னர் 84 பிறவிகளுக்குள் செல்கின்றார். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயான பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. இந்த ராவண ராஜ்யத்தில் வாழும் பொழுதும் தூய்மையற்ற குடும்பத்தின் குல கோட்பாடுகளையும் சமூக அபிப்பிராயங்களையும் கைவிட்டு எல்லையற்ற தந்தை கூறும் விஷயங்களையே ஏற்றுக்கொள்ளுங்கள். வீட்டில் உங்கள் குடும்பத்துடன் வாழும் பொழுதும் ஒரு தாமரை மலர் போன்று வாழுங்கள். 2. இந்த எல்லையற்ற பல்வகை நாடகத்தை மிக நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதில் ஆத்மாக்கள் தங்கள் பாகங்களை நடிக்கின்றார்கள். ஆத்மாக்கள் செயல்களின் தாக்கத்திற்கு உட்படாதவை அல்ல. ஆத்மாக்கள் நல்ல தீய செயல்களை செய்து அவற்றுக்கான பலனை பெறுகின்றார்கள். இந்த உட்கருத்தை புரிந்து கொண்டு மேன்மையான செயல்களை செய்யுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் தந்தையின் சமஸ்காரங்களை உங்கள் ஆதி சமஸ்காரங்களாக்கி அனைவர் மீதும் நல்ல ஆசிகளையும் தூய உணர்வுகளையும் கொண்டிருப்பீர்களாக. இப்பொழுதும் சில குழந்தைகளுக்கு குழப்பம் அடைகின்ற உணர்வுகள் ஒதுங்கி விடுதல், பிறரை பற்றி பேசுதல், பிறரை செவிமடுத்தல் போன்ற பல வகையான சமஸ்காரங்கள் உள்ளன. அவர்கள் கூறுகின்றார்கள், என்னால் என்ன செய்ய முடியும், இவை எனது சமஸ்காரங்கள். இது எது என்னும் வார்த்தை உங்கள் முயற்சிகளில் உங்களை பின்னடைய செய்கிறது. அவை ராவணனிற்கு உரிய விஷயங்கள், உங்களுக்கு உரியவை அல்ல. உண்மையில் தந்தையின் சமஸ்காரங்கள் எவையோ அவையே பிராமணர்களின் ஆதி சமஸ்காரங்கள். அந்த சமஸ்காரங்கள் உலக உபகாரியாக இருப்பதற்கும் பிறர் மீது தூய எண்ணங்களை கொண்டிருப்பதற்கும் உரியவை. அனைவருக்கும் தூய நல்ல ஆசிகளையும் தூய உணர்வுகளையும் கொண்டவராக இருங்கள். ஸ்லோகம். சக்தி வாய்ந்தவர்களாக இருப்பவர்களே சகல சக்திகள் என்னும் பொக்கிஷங்களுக்கான உரிமையை உடையவர்கள். ஓம் சாந்தி.